நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் யூஸ் பண்ணப்படுற சோஷியல் மீடியா ஆப்பான டிக்டாக்ல பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா ரில்லுங்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுல இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நடக்கிறதாவும், அந்த வீட்டுல வளரக்கூடிய அவருடைய நாய் பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு ரியாக்ட் பண்றதாவும், தொடர்ந்து ஒரே இடத்தை பார்த்து ரொம்ப நேரமா குறைக்க செஞ்சதாவும் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ எடுத்த அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, அவரையும் அவருடைய நாயை தவிர அந்த ஒரு வீட்டுல வேற யாருமே இல்லங்கிறதையும், இது கூடவே பட்ட பகல் நடந்த இந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா அவரை பயங்கரமா ஆச்சரியப்படுத்தியதாகவும் சொல்லியிருக்காரு. பொதுவா பெட்ஸோட கண்களுக்கு அமானுஷியம் தெரியுங்கிறத இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கேள்விதான் பட்டிருப்போம். ஆனா நம்ம சேனல்ல அப்லோட் செய்யப்பட்ட பல வீடியோக்களை இது மாதிரி ஒண்ணு பார்த்திருந்தாலும், ஆனா இந்த வீடியோ தான் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில என்ன பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்கு. இப்படி ஒரு சம்பவம் அவருக்கு நடந்ததுக்கு அப்புறமும் அதன் பிறகு அதே வீட்டுல தான் அவர் குடியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இது மாதிரி வீட்டுல நீங்க தங்கி இருந்து உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதன் பிறகு அந்த வீட்டுல நீங்க ஸ்டே பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரக்பி ஸ்டேடியத்துல தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ரக்பி ஸ்டேடியத்துல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு மத்தியில ஒரு பெண் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருக்காங்க. இது கூடவே அவங்க பண்றத பாக்குறதுக்கு அப்படியே யாருக்கோ ஒருத்தவங்களுக்கும் சூனியம் வைக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு கையில பொம்மையை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில பாத்தீங்கன்னா குண்டூசி வச்சு அந்த பொம்மையை கண்டினியூஸா குத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்த ஆடியன்ஸ்க்கு மத்தியில யாரோ ஒருத்தவங்க தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. இந்த பொம்மையோட ஷர்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 15 நம்பர் இருக்கு. அன்னைக்கு மேட்ச்ல 15 ஜெர்சி அணிஞ்ச ஒரு நபர் பாத்தீங்கன்னா விளையாடவும் செஞ்சிருக்காரு. அவரோட பேர் தான் பேட்ரிக் மேகோம்ஸ். அன்னைக்கு மேட்ச்ல அவர் பாத்தீங்கன்னா சரியான முறையில விளையாடவே இல்லங்கிறதையும், மேட்ச் தோக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்ததாவும் நிறைய பேர் சொல்ல செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு இப்படி ஒரு வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் இதற்கு காரணம் இந்த பெண் தானாங்கிற கேள்வி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா எழுந்திருக்கு. ஆனா இதற்கு மத்தியில இந்த பெண் யாரு, இந்த பெண் எதற்காக இப்படி செய்யறாங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு மத்தியில பாத்தீங்கன்னா சைலண்டா யாரோ ஒரு நபர் இந்த ஒரு வீடியோ எடுக்க செஞ்சிருக்காரு. டெஸ்லா கார்ல பாத்தீங்கன்னா பல அட்வான்ஸ்டு ஃபியூச்சரிஸ்டிக் ஆப்ஷன்லாம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா டெஸ்லா காருக்கு வெளியில பொருத்தப்பட்ட சென்சார்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணப்பட்டதுன்னா அதுக்கு அப்படியே எக்ஸாக்டா ஒரு உருவத்தை கொடுத்து அது மானிட்டர்ல காமிச்சு கொடுத்துரும். ஏன்னா இந்த படியில பாத்தீங்கன்னா அந்த டெஸ்லா கார் ஓட்டக்கூடிய அந்த நபர் பாத்தீங்கன்னா ஒரு செமெட்ரி பக்கத்துல ரன் பண்ணிக்கிட்டு போயிருக்காரு. அப்போதைக்கு மனிதரோட உருவத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா அவருடைய காருக்கு முன்னாடி நகர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா அதனுடைய காருக்கு வெளியில பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனிதர்களுமே இல்லங்கிறத நிரூபிச்சு அதை வீடியோ எடுக்கவும் செஞ்சிருக்காரு. அதுலயும் அவருடைய காருக்கு பக்கத்துல க்ளோஸா வரதையும் காமிச்சிருக்காரு. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா யாருமே இல்லங்கிறதையும் காமிச்சிருக்காரு. இதே போலவே அந்த இடத்துல அவரு ரொம்ப நேரமா இருந்திருக்காரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மனிதரோட உருவத்துல இருக்கக்கூடிய பல உருவங்கள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆனா வெளியில நம்ம பாக்குறப்ப கல்லறைகளை தவிர அந்த ஒரு இடத்துல வேற எதுவுமே இல்ல. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டெஸ்லா கார்ல பாத்தீங்கன்னா இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கூடவே மெஜாரிட்டியான பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, மனிதரோட உருவத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று டிடெக்ட் பண்ணிருக்கணுங்கிறதையும், அது கண்டிப்பா பேயா தான் இருக்கணுங்கிறதையும் சொல்ல செஞ்சிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்டர்நெட், சோஷியல் மீடியா வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்து ஒரு பெண் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண் ரொம்பவே தைரியமா தனியா வந்ததாவும், அவங்கள தவிர அந்த ஒரு இடத்துல வேற யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ எடுத்த இந்த பெண் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அமானுஷ்ய நடமாட்டங்கள் அதிகமா இருக்கிறதா சொல்லிக்கிட்டு தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. இதற்கு சாதகமா அவங்களுக்கே தெரியாம இப்படி ஒண்ணு பாத்தீங்கன்னா தன்னுடைய கேமரால வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. இது கூடவே இப்படி ஒன்று தன்னுடைய கேமரால சிக்கிருக்குன்னு தெரியாம தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல கண்டினியூஸா வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் ரெக்கார்ட் செஞ்ச ஃபுட்டேஜை எடிட் பண்றப்ப தான் இப்படி ஒன்று சிக்கிருக்கிறதே அதன் பிறகு தான் அவங்களுக்கே தெரிய வந்ததா சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் நாட்டில் கொராச்சிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் ஓனர்னால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சம்பவங்கள் நடந்ததாகவும், அவரோட கண்ணுக்கு முன்னாடியே வைக்கப்பட்ட பொருள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நகர்த்தாவும் கீழே உடையறதுமா இருந்துகிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க.
இவருடைய பேச்சை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல யாருமே நம்பல. அதன் பிறகு பட்ட பகல்லே பாத்தீங்கன்னா இவருடைய வீட்டுல இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இது கூடவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் தன்னாலவே மூவ் ஆகிறதுமா கீழே ஓடையறதுமா இருந்திருக்கு. இதை உடனே பார்த்து அந்த நபர் பாத்தீங்கன்னா வேகமா தன்னுடைய போன்ல கேமரா ஆன் பண்ணி அதை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறப்பவே மரண பயத்தோட இருந்ததை தான் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இது மாதிரியான ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் செஞ்சு இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிருக்காரு. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா நாட்டுல அது ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு பயங்கரமா பாட்டு பாடிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதற்கு மத்தியில இவங்க பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே தாங்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கும் வெளியில உட்கார்ந்துகிட்டு தான் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதற்கு மத்தியில பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதே சமயத்துல அதை பாக்குறதுக்கு மனிதன் மாதிரி இல்ல. இந்த வீடியோ எடுக்கக்கூடிய அந்த நபர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறப்ப அதை நேராவே பார்க்கலங்கிறதையும் அவங்க ரெக்கார்ட் செஞ்ச ஃபுட்டேஜை ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் இந்த ஒரு உருவம் சிக்கிருக்கிறதே அதன் பிறகுதான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோவை ஸ்லோ மோஷனில் வச்சு ஜூம் பண்ணி பார்க்குறப்ப கூட இந்த வீடியோவில் ரெக்கார்ட் செய்யப்பட்டது என்னங்கிறது தெரியல. அதே சமயத்தில் இது மனிதனே இல்லைங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு பக்கத்துல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோட ஆரம்பத்துல எல்லாமே சகஜமான முறையில தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாக்குறது ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பறந்து போயிருக்கு. அதுலயும் இந்த சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டதுக்கு பக்கத்துல வந்துதான் பாத்தீங்கன்னா இது பறந்தே போயிருக்கு. இந்த வீடியோவை நார்மலா பாக்குறப்ப ஏதோ ஒண்ணு வித்தியாசமான முறையில பறந்து போகுதுங்கிறது மட்டும் தான் தெரியுது. ஆனா பர்டிகுலரா இது என்னங்கிறது பத்தினா யாருக்குமே தெரியல. அதே சமயத்துல இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றா இருக்குமா இல்லனா ஏலியன் டெக்னாலஜியா இருக்கலாமாங்கிறத பத்தினா எக்கச்சக்கமான பேர் கேட்க செஞ்சிருக்காங்க. ஆனா அதற்கான விடை பத்தினா இன்றி வரைக்கும் யாருக்குமே தெரியல. பார்க்கிங்ல வைக்கப்பட்ட தன்னுடைய காரை எடுக்கலான்னு வந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா இது நேராவே பார்த்ததாவும் அதன் பிறகு சிசிடிவி கேமராவை செக் பண்றப்ப தான் இந்த ஒரு காட்சி சிக்கினதாவும் சொல்ல செஞ்சிருக்காங்க. நட்டாஷாங்கிற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சம்பவங்கள் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனாலவே அவங்க கிட்ட சரியான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால அவங்க சொல்றதெல்லாம் பொய்னு சொல்லி புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதனாலவே அவங்களுடைய வீட்டுக்கு முன்புறத்திலும் சரி பின்புறத்திலும் சரி ஒரு கேமராவை பிக்ஸ் பண்றாங்க. இவங்க கேமராவை செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு இடத்துல பெருசா எதுவுமே நடக்கவே இல்லைங்கிறதையும் அதன் பிறகு பிப்ரவரி 10 2025 வருஷம் அதிகாலை 4:28 மணிக்கு மேல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த ஒரு காட்சியை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சில விஷயங்கள் அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா அப்நார்மலா இருந்திருக்கு. இது கூடவே நிறுத்தப்பட்ட ஒரு சைக்கிள் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நகர்ந்து அதன் பிறகு பாத்தீங்கன்னா அது கீழே விழுந்திருக்கு. இதுல அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது பேட்டரி சைக்கிள் கூட கிடையாது. இதனாலவே இது எப்படி தன்னாலவே இயங்கி கீழே விழுந்ததுங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருங்குழப்பமா இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா Facebookல பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா வானத்துல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு மேகம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இது கூடவே இது ஒரு சாதாரண மேகம் மாதிரி இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி இருந்திருக்கு. இதை எக்ஸாக்டா சொன்னா வானத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ எக்ஸாக்டா எந்த பிளேஸ்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டதுங்கிறது தெரியல. ஆனா இந்த வீடியோல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் அந்த ஒரு காட்சியை பாத்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியத்தோட பாக்குறது மட்டும் இல்லாம ஆளாளுக்கு தன்னுடைய போன் கேமரால வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ பாக்குற நமக்கு பெருசா பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே தெரியல. ஆனா இதை நேர்ல பார்த்தவங்களா என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஏஞ்சலோட நுழைவாயிலுங்கிறத சொல்றாங்க. இது கூடவே இது சொர்க்கத்துக்கான கதவுங்கிறத நிறைய பேர் நம்பவும் செஞ்சிருக்காங்க.